அனைவருக்கும் வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக ரொம்ப குண்டாக இருக்கேன், உடம்பு மெலியணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பொதுவாக பெண்கள் குண்டாக இருக்கிறதுக்கு காரணம் உடம்புல இரும்பு சத்து குறையா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ரத்தம் குறையா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உடம்புல போகிற நீர் சத்து ஏறிக்கிடும். இன்றைக்கி அதிக பேர் உழைப்பு இல்லாமல் இருக்கிறதுனால தேவையில்லாத கொழுப்பும் ஏறி உடம்பு குண்டாயிருப்பாங்க. ஒரு சிலருக்கு குழந்தையில அதாவது குழந்தை பிறகு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க உடம்பும் குண்டாயிருக்கும். மாதவிலக்கு பிரச்சனை இருந்தாலும் உடம்பு கனத்துக்கிட்டே வரும். ஆண்களுக்கு உழைப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா தேவையில்லாத கொழுப்பு அதிகரித்து தொப்பையும் போட்டிருக்கோம், உடம்பும் குண்டாயிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கரெக்டாக எதனால் உடம்பு குண்டாக இருக்காங்க அப்படிங்கிற பார்த்துக்கிட்டு, இப்போ ரத்தம் குறையா இருந்து நீர்ச்சத்து கூடிடுச்சு அப்படின்னா அயசந்தூரம் கொடுத்துக்கிட்டு நம்ம வள்ளலார் டீ முறையில் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கோம். பொதுவாக வள்ளலார் டீ முறையில் அதாவது கரிசாலை, அதாவது இப்போ 200 கிராம் அப்படின்னா 50 கிராம் சீரகம், 25 கிராம் தூதுவளை, 25 கிராம் முசுமுசுக்க. ஆனால் நம்ம உடம்பு மெலியதுக்காக வேண்டி அதில் நத்தைச்சூரி வித்தும் கொஞ்சம் சங்குநாராயண செஞ்சியும் நம்ம சேர்த்துருக்கோம். இதை நம்ம தனியாக குடிக்கும்போது கொஞ்சம் வெயிட் கூட இருக்கிறவங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் குடித்தாலே தன்னாலே உடம்பு குறையும் செய்யும். சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது, பித்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராது, ரத்தம் தன்னாலே அதிகரிக்கும். ஆனால் நாம் முன் சொன்ன காரணத்தை வச்சு ஒரு சில என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதுக்குள்ள மருந்து சேர்த்து எடுத்திங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இரும்பு சத்து குறையா இருக்குது அப்படின்னா நம்ம இருநெல்லி கற்பம் இருக்குது. ரெண்டாவது நம்ம இதில் போட்டு ஆட்டி ரத்த ஊற்றி டானிக்குன்னு சொல்லி அதில் போட்டிருக்கோம். அயசுந்தரம் இருக்குது, நெல்லிக்காய் தேநீர் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று சேர்த்து கொடுத்துட்டு அந்த வள்ளலார் டீ முறையை சேர்த்து சாப்பிடணும். இப்போ கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு பொடியில் தேநீர் இருக்குது, அது சம்மந்தப்பட்ட என்ன பிரச்சனை பார்த்துக்கிட்டு அதை நம்ம கொடுக்கணும். மாதவிலக்கு பிரச்சனை இருக்குன்னா அது சம்மந்தப்பட்ட மருந்தெல்லாம் நம்ம நிறையா யூடியூப்பில் போட்டிருக்கோம், அதை சேர்த்துட்டு கொடுக்கணும். ஆண்களுக்கு அது மாதிரி நம்ம அதிகமாக நத்தைச்சூரி கொடுத்து நிறையா இது கொடுத்துருக்கோம். இந்த முறையோட நத்தைச்சூரியும் ஏன் அது சேர்க்க அப்படின்னா ஆண்களுக்குள்ள பிரச்சனையும் சரி பண்ணி நரம்பு தளர்ச்சியெல்லாம் மாற்றி விடும். இது மாதிரி நம்ம மூலிகை டீயில் நிறைய ஒரு சில மாற்றி அமைச்சு அணுகு முறையில் நம்ம கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்முடைய சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டு வாங்க. அதாவது முடிஞ்சவங்க செஞ்சுக்கங்க. அதில் வேறு ஒன்றும் சுற்றி முறையெல்லாம் அதிகமாக கிடையாது. நிழலாக காய போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிடணும். சீரகத்தை மட்டும் லேசாக பொன்னுறவில் வறுத்து வச்சுக்கணும். நத்தைச்சூரி வித்தையும் பொன்னுறவில் எடுத்துக்கணும். இவ்வளவுதான். மற்றதெல்லாம் பச்சையாக அதாவது நம்ம நிழலில் காயப்பட்டு பொடி கொண்டு சேர்த்து அடைச்சி வச்சுக்கணும். இது அளவு பொடி ஒரு நாளைக்கு 2 தடவை சாப்பிட்லாம், 3 தடவை சாப்பிட்லாம், 4 தடவை சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டீ மட்டும் குடிக்கிறவங்களுக்கு எந்த பத்தியமும் கிடையாது. ஆனால் அயசுந்தரமோ மற்ற எதுவும் உள்ள சேர்த்து மருந்து சேர்த்தோம்னா கொஞ்சம் நம்ம கறி மீன் முட்டை சாப்பிடாம கொஞ்சம் பத்தியமாக இருந்து நம்ம சாப்பிடணும். இந்த முறையை கையாண்டு வந்தீங்கன்னா உடம்பு மெலியது மட்டும் இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாக ரொம்ப சுறுசுறுப்பாக ரத்தம் கூடி சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராமல் ஆரோக்கியமாக நல்லா இருப்பாங்க. இது கொண்டு நம்ம வீடியோ நம்ம பார்த்துட்டே வாங்க. நம்ம நிறையா நம்ம அனுபவத்தில் உள்ள மருந்து நிறையா போட்டுகிட்டே வரோம். நன்றி, வணக்கம்.